கடற்கரை எல்லாருக்குமே இந்த இடம் அவங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். மணல் வீடு கட்டுறது, அலையோட அலையா விளையாடுறது, நேரம் காலம் தெரியாமலே உட்காந்து கடலை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கடற்கரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு கடற்கரையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு சில கடற்கரைகள் ஆபத்தும் கூட. அப்படிப்பட்ட உலகின் 5 ஆபத்தான கடற்கரைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பிளேயா ஜீப்போ லைட் இந்த பீச் இருக்கிறது மெக்சிகோவில். இதுதான் மெக்சிகோலேயே பெரிய பீச்சாகவும் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து போகிற பீச்சாகவும் இருக்குது. ஆனால் இந்த அலைகளோட உயரமும் வேகமும் எப்போவுமே பயங்கரமாக தான் இருக்குமா. அண்ட் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 300 பேராவது அலைகளில் சிக்கி இறந்து போகிறாங்களாம். இந்த அலைகளில் சிக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே 60க்கும் அதிகமான ரெஸ்கியூ ஆஃபீஸர்ஸ்கள் வேலை பார்த்துட்டு வராங்க இங்கே. இவங்க ஒரு வருஷத்துக்கு 500க்கும் அதிகமானவங்களில் அலைகள்லேருந்து காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இவங்களையும் தாண்டி நிறைய பேர் அலைகளில் சிக்கி இறந்து போய்கிட்டே தான் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு இந்த கடற்கரையில் அலை ரொம்பவே பயங்கரமாகவும் கொடூரமாகவும் அடிக்குமா. நம்பர் 2 சௌபதி. இந்த பீச் இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்குது. இந்த பீச்சில் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலே குளிக்கிறாங்க. ஆனால் இந்த பீச்சில் அதிகமான குப்பைகள் போட்டதுனாலையும் வருஷம் விநாயகர் சதுர்த்தியில் அதிகளவு விநாயகர் சிலைகளை இந்த பீச்சில் கரைச்சதுனாலையும் இப்போ இந்த பீச்சுக்குள்ளே டன் கணக்கில் குப்பைகள் இருக்கான். இந்த பீச்சில் நீந்திரவங்களுடைய கையிலையும் காலிலையும் பார்த்தீங்கன்னா சில விதமான குப்பைகள் அப்படின்னு சொல்கிறத விட கயிறு, மாலை, இன்னும் சில கழிவுகள் சிக்கி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதனால 2018 இந்த பீச்சையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான பீச்சுகள் பட்டியலில் சேர்த்து. நம்பர் 3 பிரயாடா போவா வியாஜம். இது பிரேசிலில் இருக்கக்கூடிய பீச். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 100 ஷார்க் அட்டாக்ஸ் ஆகுது இந்த பீச்சில் நடந்துருமா. இந்த அட்டாக்ஸில் 20 பேராவது இறந்து போயிடுவாங்களாம். இதனால இப்போ இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதாவது 1990க்கு முன்னாடி இந்த பீச்சில் எந்த விதமான ஷார்க் அட்டாக்ஸுமே நடந்தது இல்லையா. ஆனால் 1991 இந்த பீச்சில் பெரிய கப்பல்கள் வந்து போகிற மாதிரி 20 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பீச்சில் ஷார்க் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதிக அளவில் அதுக்கப்புறமா தான் ஷார்க்ஸ் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்க் அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனாலேயே 2017 இருந்து இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. நம்பர் 4 கிளவியா. இந்த பீச் யூஎஸ்ஏல இருக்குது. இந்த பீச்சில் இருக்கிற மண் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பீச் பக்கத்தில் 35 வருஷமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமலை ஒன்று இருக்குது. இதிலிருந்து வர லாவா இந்த பீச்சில் கலந்துக்கிட்டே இருக்குமா. இது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் அதிக அளவில் ஸ்டோன் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. அண்ட் இந்த மீன் பார்க்குறதுக்கு வெறும் கல் மாதிரி தான் இருக்கும். இது மீன் தெரியாமல் இது மேலே காலை வச்சுட்டா இந்த மீனோட முள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்குமா. 2018 மட்டும் இந்த பீச்சில் இந்த மீனை மிதிச்சு 38 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்பர் 5 கேப் ட்ரிபுலேஷன். இந்த பீச் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த பீச் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான பீச் பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பீச்சில் நிறைய கடல் முதலைகள் இருக்குதுங்க. எப்போ எப்படி வந்து தாக்குனே தெரியாதான். இது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் அதிக அளவில் ஆபத்தான பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷஸும் இருக்குதான். இந்த ஜெல்லி ஃபிஷ் மனுஷங்களை கடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே மனுஷங்க வந்து இறந்து போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு விஷம் நிறைந்த ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் இதுங்க. அந்தளவுக்கு அதிக விஷம் வாய்ந்த இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் எப்படி இந்த கடல் உருவாகுது அப்படிங்கிறதே மர்மமாக தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகளவு விஷம் இருக்கக்கூடிய இந்த ஜெல்லி ஃபிஷ் இந்த பீச்சில் தான் இருக்குதான். இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதுனாலேயே இந்த பீச்சில் குளிக்க பல வருஷமாக தடை விதிச்சிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ஆபத்தான கடற்கரைக்கு ஒரு தடவையாவது போய் குளிக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் நிறைய அட்வென்ச்சரியஸான பீப்புள்ஸ் இருப்பீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தோன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம அறம் யாதிரில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.